தவிர்த்துட்டு போங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு அரசு தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும். இந்த இடத்துல அரசு தவறு செய்திருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல பிழை செய்யலன்றதான் இந்த காணொலி வாயிலா நான் சொல்லிக்க விரும்புறேன். இதை உறவுகள் நாம புரிஞ்சுக்கணும். அண்ணன் சீமான் அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்போதும் தமிழர் சார்ந்து எல்லா மக்களுக்கும் ஆதரவான நிலைப்பாடுல இருக்கும். இது கன்னட மக்களுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் அன்று பேசவில்லை. ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் கன்னட மக்களுக்காகவும் அங்கு வாழும் கன்னடர்களுக்கும் அங்கு வாழும் தமிழர்களுக்கும் இங்கு வாழும் கன்னடர்களுக்கும் இங்கு வாழும் தமிழர்களும் சேர்த்து ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும் என்றுதான் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கையாக இருந்தது என்றுதான் நான் வெளிப்படையா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு கட்சியில இருக்கிற வரைக்கும் அண்ணன் சீமானுக்கு தலைமையின் கீழ் நாங்க பணிஞ்சு நாங்க எல்லாத்தையுமே செய்வோம். வெளியே போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேணாலும் பேசுவோம், சுதந்திரமா இருப்போன்ற மாதிரி சில விஷயங்களை பேசும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல ஏதோ உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத மாதிரியும் கட்சியிலேருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் சுதந்திரமா பேசுற மாதிரியும் உங்களுடைய பதிவுகள் இருந்ததுன்னா அது நீங்க தவறா எல்லோரும் மத்தியிலையும் ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குற மாதிரி தான் நம்மளுடைய பார்வையில படுது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அதுல எவ்வளவு விஷயங்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அதன் அடிப்படையில தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கைகள் எப்பவுமே இருக்கும். அப்படி ஒரு அறிக்கையா இருந்ததுதான் கர்நாடக மக்கள் சார்ந்தவர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு வலம் வரும்போது இங்க தமிழ்நாட்டு எல்லை உள்ள வரும்போது மிகப்பெரிய ராட்சத கொடிகள் மாதிரி தன்னுடைய பேருந்துல கட்டிட்டு வந்திருந்தாங்க. அதை ஈரோடு சிலம்பரசன் அவர்கள் தடுத்து நிறுத்தி அந்த கொடியை அப்புறப்படுத்த சொல்லி வாக்குவாதங்கள் நடந்து அது கைகலப்பாக மாறி அந்த கர்நாடக மக்களை அடித்தது காணொலிகள் வெளிவந்த உடனே அந்த கர்நாடக மக்கள் அங்கிருந்த அரசு எல்லாமே எதிர்ப்பு குரல் அதிகமா இருந்த காரணத்தினால ஈரோடு சிலம்பரசனையும் அவரோட இருந்த அப்துல் மாலிக் அவரையும் அந்த சமயத்துல கைது செய்யப்பட்டனர். அந்த கைது செய்யப்பட்டதுக்கு பெரும்பாலான தமிழ் தேசியர் ஒரு பக்கம் ஆதரவு நிலைப்பாடுல இருந்தாலும் ஒரு பக்கம் மௌனமாகவே கடந்து போனாங்கன்னு கூட சொல்லலாம். அதற்கு காரணம் அந்த ஒரு சூழல் எப்படி அண்ணன் அணுகினார்னா, அவருடைய அறிக்கையில கர்நாடக மக்கள் கொடியை ஏந்தி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதை விட நம்முடைய தமிழ்நாட்டு கொடியை இந்த 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் நாம ஏந்தி பிடிப்பதற்கு தடையா இருக்கு, அது அந்த உரிமையை கோரணும் அப்படின்ற அடிப்படையில தான் அண்ணன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை தெளிவா பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த கொடியை அவங்க பிடிக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்கு. நம்மளுடைய நாட்டுல நம்ம கொடியை ஏந்தி பிடிக்கிறதுக்கு நம்ம உரிமை இல்லாம இருக்கும். அந்த உரிமையை கேட்கணும். அந்த உரிமையை கேட்காம அவங்க கொடியை நாம ஏந்தி பிடிக்கிறத தடுக்கிறதுன்னு சொல்றது எந்த வித சரியா இருக்கும்ன்ற மாதிரி அண்ணனுடைய கருத்து இருந்து அன்றைய தினத்திலிருந்து கர்நாடக மக்களே அண்ணன் சீமான் அவர்களே பாராட்டியே சில இடத்துல பேசியிருந்தாங்க. அவருடைய நிலைப்பாடு சரியா இருந்தது. அவருடைய இந்த ஆதரவு உண்மையாவே கர்நாடக மக்கள் மதிக்கக்கூடிய இடத்துல இருந்த மாதிரி கர்நாடக மக்களே பதிவு பண்ணியிருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் மௌனமா இருந்த தம்பிகள் இப்பொழுது பேசும்போது என்ன பேசுறாங்கன்னா, அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டது தவறு, அவர் செய்த பிழை, அண்ணன் சீமான் செய்த பிழை அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு தான் நம்ம ஒரு கேள்வி எழுது. ஒரு சில காரணங்களுக்காக கட்சி நம்ம மீது நடவடிக்கை எடுக்குதுன்னா நாம அந்த நடவடிக்கைக்கு உட்பட்டு நாம ஒரு கட்டுக்கோப்பாக நம்மை சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்திக்கணும். நம்மை கட்சி விட்டு விலக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எது வேணாலும் பேசலாம், அன்றைய காலகட்டத்தில் என்னால் பேச முடியல, நான் கட்சி உள்ள இருந்தேன், இப்ப நான் கட்சியில இல்லை, நான் என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காணொலியும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதுதான் நமக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. தம்பி அவர்கள்கிட்ட நம்ம என்ன கேட்கறோம்னா, விஷ்ணு அவர்கள்கிட்ட வெளிப்படையா விஷ்ணு அவர்களுக்காகவே இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன். ஏன் இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன்னா, உங்களை இன்றும் தமிழ் தேசிய உறவுகள் நாம் தமிழர் கட்சியின் தம்பியா தான் உங்களை அதிகப்படியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மீண்டும் மீண்டும் அண்ணன் மீது அண்ணன் பிழை செய்தார், அண்ணன் தவறு செய்து விட்டார் என்ற மாதிரி உங்களுடைய பதிவுகள் இருந்தா அது எப்படி ஏற்புடையதா இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்றைய காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சிந்தித்தது என்னன்னா, இது ஒரு விஷயத்தை எப்படி நீங்க முன்னெடுத்திருக்கலாம். இப்படி ஒரு தவறு நடக்குது, வாகனங்கள் பேருந்துல இந்த மாதிரி பிரம்மாண்டமான கொடிகளை கட்டிட்டு வந்தாங்கன்னா ஒன்று தடுத்து நிறுத்தி அங்கிருந்த காவல்துறை அழைத்து இது தவறான நடவடிக்கை, நீங்களே நடவடிக்கை எடுத்து இந்த கொடிகளை அப்புறப்படுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவல்துறை மூலமா இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கலாம். நாமளே போய் அதை முன்னெடுக்கும் பொழுது அது வன்முறையா மாறி அவர் மீது அடித்த அந்த காணொலியை வெளியே வரும்பொழுது இது ஒரு பூதாகரமான செயலா மக்கள் மத்தியில போகுது. கர்நாடக மக்களுக்கு கொதித்து எழுந்து நிக்கிறாங்க. இந்த இடத்துல யாருக்கு பாதிப்பு அதிகமாகும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போ எந்த பிரச்சனை நடந்தாலும் கர்நாடக மக்கள் தமிழர்களை தாக்குற வீடியோ தான் அதிகமா வெளியாகும். இந்த முறை கர்நாடக மக்களை நாம தாக்கி இருக்கோம். ஆனா நாம தாக்கி இருக்கோம்னா ஒட்டுமொத்தம் நாம தாக்கணும்ன்ற எண்ணத்துல தாக்கல. ஏதோ ஒரு சம்பவம் நடந்து சிலம்பரசன் அவர்களே அவரை அறைந்து விட்டார். அந்த அறைந்தது காணொலி வெளியே வந்துடுச்சு. அந்த காணொலி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கர்நாடக மக்கள் தங்கள் கொடியை பிடிச்சிட்டு வந்ததுக்காக எப்படி நீங்க அடிப்பீங்கன்ற மாதிரி எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மேல ஒரு பிரஷர் கொடுத்தாங்க. அதுக்கு வேற வழியே இல்லாம அவர் கைது செய்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? நமக்கான உரிமையை நமக்கு இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்காம இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டு கொடியை நாம பிடிக்கல, அதற்கு எதனா நீங்க பேசுங்க, அதை பேசினாதான் சரியா இருக்கும். அவங்க கொடியை பிடிச்சாங்க, அவங்க கொடியை பிடிச்சிட்டு வந்தாங்க, அடிச்சோம் அப்படின்னா அது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அந்த மாதிரி அணுகுமுறையை கைவிடணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு தார்மீக அறிக்கையா தான் அது இருந்தது. அதனுடைய பொருள் என்னன்னு நாம தான் அதை சிந்திக்கணும். அதை விட்டுட்டு நாம அண்ணன் அந்த நேரத்துல சரியான ஒரு ஆதரவு கொடுக்கல, அதனாலதான் இது மாதிரி ஆச்சு. அதற்கு தற்போது நடந்த உதயநிதி அவர்களுக்கு கொடுத்த அறிக்கையை சமனா பேசுறது எந்த விதத்துல சரியா இருக்கும்?
அன்று நடந்த சம்பவத்துக்கும் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் வெவ்வேறு காலகட்டமா இருக்கு. அது சில மாற்றங்கள் இருக்கு, ஆட்சி மாற்றங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும். பேசணும்ன்றதுக்காக ஏதாவது குறைய பேசணும். எடுத்தவொடனே தம்னையிலே அண்ணன் சீமான் அண்ணன் செய்த பிழை அப்படின்னா இது என்ன பிழையை செஞ்சுட்டார் ஒன்னும் புரியல. 2 மாநிலத்துக்கும் இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டு கொடி கர்நாடக கொடின்னும் போது கொடி சாதாரண விஷயம் கிடையாது, அது உரிமை சார்ந்த விஷயம். தன்னுடைய நாட்டு கொடியை பிடிச்சிட்டு வந்ததுக்காக நீ அடிப்பனா நாளைக்கு அங்க இருக்கிற தமிழர்களை அவங்க தாக்க மாட்டாங்களே என்ன நிச்சயம். அண்ணன் அழகாக அதை கையாண்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாரு. அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சுயநலமான ஒரு அறிக்கையா இருந்தா கூட அது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அறிக்கையா நம்ம பார்க்கணும். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தமிழ் தேசிய சிலம்பரசன் அவர்களை ஆதரவு தெரிவிக்கல, அவர் அம்போன் கைவிட்டுட்டாங்க. அம்போன் எந்த இடத்துலயுமே கைவிடல. செய்தது ஒரு தவறு, அந்த மக்களை அடித்தது ஒரு தவறு. அந்த அடித்ததற்காக சட்ட நடவடிக்கை பாயுது. அந்த சட்ட நடவடிக்கையும் தவறு, நீதிமன்றம் ரத்து செஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். நாம எப்பவுமே நேர்மையா போகும்பொழுது நம்ம மேல நடவடிக்கைகள் பாயும், நாம சட்ட நடவடிக்கை மூலமா தான் மீண்டு வர முடியும். இது யதார்த்தமான விஷயம் தான். இது எல்லாருக்குமே பொருத்தமானதுதான். யாரெல்லாம் நம்ம குண்டாஸ்ல கைதானவோ நாம சட்டத்தின் மூலமா தான் நாம நிரபராதின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தாதான் நம்ம வெளியே வர முடியுது. அப்படிதான் இருக்கு நம்மளுடைய நிலைமை. ஏன்னா நமக்கு ஆதரவு நிலைப்பாடு இங்க இல்ல, இது நல்லாவே தெரியும். இது தெரிஞ்சு இப்ப வெளியான உடனே நான் தான் முதல் காணொலியை வெளியிட்டேன், நான் தான் இப்பவும் பேசுறேன் அப்படின்றது முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, நீங்க தான் பேசுறீங்க, நீங்க தான் பேசுனீங்க, அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அண்ணன் எங்க இந்த இடத்துல பிழை செய்தார், கொஞ்சம் நாம அதை சிந்திக்கணும்ல. எதற்கெடுத்தாலும் குறைகளை மட்டுமே சொல்லணும், நிறைகளை தான் பேசணும்ன்ற. நான் என்ன சொல்றேன், நம்ம ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற நாம நிறைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்ப நீங்க குறைகளை பேசுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கொண்டு போறதுக்கு இன்று ரூட் மாஃபியான் பல மாஃபியாக்கள் நிக்கிறாங்க, ஊடகங்கள் மூலமா நமக்கு எதிராக நிக்கிறாங்க. நீங்க மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்யற மாதிரி, பிழை செய்தது நாம் தமிழர் கட்சி அப்படி செய்கிறது இப்படி செய்கிறதுன்னு சொல்லி குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா எப்படி கட்சியோட வளர்ச்சியை முன்னோக்கி போக முடியும்? நாம் அதை சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அவர் செய்திருக்க என்னுடைய பார்வையின்படி பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டதுனால நமக்கு நடந்ததும் கர்நாடக மக்களுக்கும் ஒரு சில நன்மைகள் நடந்தது. அது விலாவரியா பாத்தீங்கன்னா, வன்முறையை நிராகரித்தார். இதன் மூலமாக கன்னடர்களின் இன உணர்வை மதித்தார். அதிலிருந்து தமிழர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். கர்நாடக தமிழர்களும் எதிரான எதிர்வினையை பற்றி எச்சரித்தார். விவாதத்தையும் தமிழ்நாட்டின் மாநில உரிமை மற்றும் தனிக்கொடி பிரச்சனையை மாற்றினார். திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை விமர்சித்தார். தேர்தல் நெருங்கிய காலத்தில் தனது தமிழ் தேசியம், பிற இன வெறுப்பு என்ற அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். இப்படி பல விஷயங்கள் அதுல உள்ளடங்கி இருக்கு. இவ்வளவு விஷயங்களை உள்ளடங்கியதுதான் அந்த அறிக்கையின் வெளிப்பாடு. ஆனா அறிக்கையை பொத்தம் பொதுவாக அந்த சிலம்பரசன் அவர்களுக்கு எதிராக பதிவு செய்தார் சொல்லிட்டு அப்பட்டமா அண்ணன் மீது ஒரு பிழை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டினா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? நாம அதுல இருக்க நிறைகளை பேசணும். குறைகள் இருந்தாலும் நிறைகளை பேசணும். ஆனா குறை மட்டும்தான் இருந்த மாதிரி பேசணும். அது எந்த வித ஏற்புடையதா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுடைய கர்நாடக மக்களின் உணர்வை தான் அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்காரு. ஏன்னா 2 நாட்டு மக்களின் உணர்வை ஒருமித்த குரலா இருக்கணும். இதனால இன பிரச்சனை, கொடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாநில பிரச்சனை உருவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அதை கையாண்டார். இப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும். வேற எந்த கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி அறிக்கையை வெளியிடல அந்த காலகட்டத்தில். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் நிதானமாக இந்த அறிக்கையை வெளியிட்டு ஒரு வன்முறையை தடுத்தார் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இல்லைன்னா அது தொடர்ந்தே இருந்தா பல பிரச்சனைகளை வெடிச்சிருக்கும். நம் மக்கள் இங்க இருந்து கர்நாடகா போறவங்கள பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பாதிப்பு எல்லாத்தையுமே அண்ணன் இந்த அறிக்கையின் மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிட்ட அண்ணன் சீமான் அவர்களை அன்று பிழை செய்தார் அப்படின்னா அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தவறு நடக்குதுன்னா நம்ம காவல்துறையோட போய் அந்த தவறை அந்த கொடியை அப்புறப்படுத்தி அந்த மாதிரி செஞ்சு காணொலியை போட்டிருந்தா கூட கர்நாடக மக்கள் கூட ஏத்திருப்பாங்க. சரி, அவங்க சொல்றது நியாயமா இருக்கு, அவங்களுடைய மாநிலத்துக்குள்ள நம்ம கொடியை பிடிச்சிட்டு போனது தவறுன்னு சொல்லி அவங்க கூட உணர்ந்து இருப்பாங்க. ஆனா அவங்க அடிக்கும் போது அவங்க செய்த தவறை கூட அவங்க உணர முடியாது இல்ல. எப்படி அடிக்கிற உரிமை யார் நமக்கு கொடுத்தா? யாரையுமே அடிக்க முடியாது. ஒரு மக்கள் தன்னுடைய அவன் நாட்டு கொடியை இன்னொரு நாட்டுல பிடிச்சிட்டு வந்துட்டான். அது இந்த நாட்டின் படி சட்டப்படி தவறுன்னு சொல்லி காவல்துறை சொல்லி அதை தடுத்து நிறுத்தினா அது ஒரு சரியான ஒரு முடிவா இருந்திருக்கும். ஆனா மக்கள் நாம அந்த அதிகாரத்தை கையில எடுத்தா நாளைக்கு கர்நாடக மக்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக கார்கள் எல்லாம் கொடியில கட்டிட்டு போவோம். அந்த மாதிரி நம்மள அடிக்க ஆரம்பிச்சா நம்ம எப்படி என்ன பேச முடியும்? இதை சொல்லி அவங்க அடிக்க ஆரம்பிச்சா எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அண்ணனோட சீமானோட அறிக்கை இருந்தது. அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் சீமான் அவர்களை மையப்படுத்தி நான் கட்சியில் இருக்கிறேன், அதனால அன்னைக்கு அப்படி பேசுறேன், இப்ப கட்சியில இல்ல, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன். உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணது அண்ணன் சீமான் அவர்கள் பேரை பயன்படுத்தி எப்படி பதிவு பண்ணுவீங்க? அப்படி ஒரு கேள்வி எழுது இல்ல. இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் தம்பி நீங்க பேசுற கருத்துக்கள் எல்லாமே நான் ஏற்கிற மறுக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்.
எந்த இடத்துலயும் அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி சொல்றதா தமிழ் தேசிய ஆதரவாளர்களை ஒதுக்கி விட்டு போறவர் கிடையாது. அவங்க நிலைப்பாடு மாதிரி தனிச்சு நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அவங்களுடைய பிரச்சனையை அவங்க பார்க்கணும். அதே சமயம் அவங்க பிரச்சனைக்காக அண்ணன் சீமான் அவர்கள் சரியா இருந்தா குரல் கொடுக்க தான் செய்யறாரு. இந்த இடத்துல தவறு இருக்கு, அந்த தவறை சரி செய்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் அண்ணனோட அறிக்கையா இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம எதற்கெடுத்தாலும் அவர் மீது வன்மத்தை கொட்டுற மாதிரியே பதிவு பண்ணிட்டு இருந்தா எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இப்ப என்னுடைய காணொலியே ஒரு தரப்பு ஆதரவு சொல்லுவாங்க, ஒரு தரப்பு எதிர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய நிலைப்பாட்டு உறுதியா அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை சரியானதுதான். தவறு நடந்தா தவறு தான் சொல்லணும். அந்த இடத்துல நாம அவங்க விட்டு கொடுக்க கூடாது, அவங்க செஞ்சது தவறு. அவன் நாட்டுக்குடியை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதை யாருக்கு கேட்கணும்? அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கணும், காவல்துறை கேட்கணும். அன்றைய கவர்மெண்ட் கேட்கல, அன்றைய காவல்துறை கேட்கல. அதை எல்லாமே அண்ணன் விமர்சனம் பண்ணிட்டாரு. நாம போய் கேட்டு என்ன வரும்னா நம்மளுடைய எப்படி சொல்றதா இணை எதிரியா ஆயிடுறோம். அது வேண்டாம், தவிர்த்துட்டு போங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் அரசு இருக்கு. அரசு தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும். இந்த இடத்துல அரசு தவறு செய்திருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல பிழை செய்யலன்றதா இந்த காணொலி வாயிலா நான் சொல்லிக்க விரும்புறேன். இதை உறவுகள் நாம புரிஞ்சுக்கணும். அண்ணன் சீமான் அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்போதும் தமிழர் சார்ந்து எல்லா மக்களுக்கும் ஆதரவான நிலைப்பாடுல இருக்கும். இது கன்னட மக்களுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் அன்று பேசவில்லை. ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் கன்னட மக்களுக்காகவும், அங்கு வாழும் கன்னடர்களுக்கும் அங்கு வாழும் தமிழர்களுக்கும், இங்கு வாழும் கன்னடர்களுக்கும் இங்கு வாழும் தமிழர்களும் சேர்த்து ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும் என்றுதான் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கையாக இருந்தது என்றுதான் நான் வெளிப்படையா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். அதே சமயம் வெளிவந்த சிலம்பரசன் அவர்களுக்கும் மாலிக் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி செயல்படாம தார்மீகமாக சரியாக தமிழ் தேசியமாக இருக்கட்டும், அவர்கள் ஆதரவு நிலைப்பாடுல எந்த செயல்பாடா இருந்தாலும் வன்முறையை கைவிட்டு விட்டு ஜனநாயக முறைப்படி சட்டப்படி எந்த விஷயத்தையுமே கையாண்டாங்கன்னா உண்மையாவே அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்று நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.